ஆமாம், உன்னை தேடுறது தான் நல்ல வழி. ஊரை தேடினா கெட்ட வழி. உன்னை தேடினா நல்ல வழிமா, துன்பம் இல்லாத வழி. இந்த காலகட்டம் எந்த காலகட்டம், எல்லா காலகட்டம் ஒன்று தான். மனுஷனுடைய மனம்தான் மாறிக்கின்னு வருது. அதெல்லாம் தேட முடியாது. பொண்டாட்டி புள்ள குட்டியை வச்சுக்கிறவன் திடீர்னு என்னை உணர்ந்துடணுன்னா உணர முடியுமா? வாழணும். அதனால் பொறுமையாக தேடணும். நான் இப்போவே என்னை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஐயா, நான் யாருன்ற கேள்வியோடு நில்லுங்க. நான் யாருன்னு சொல்லாதீங்க. நல்ல வழிமா, புனிதமான வழி. உன் புருஷனுக்கு துரோகம் பண்ணாத வாழு. உன் பிள்ளைங்களுக்கு வஞ்சனை பண்ணாத போடு. அக்கம் பக்கங்கிறவங்களுக்கு வாய் துடுக்கா பேசாமல் வாழு. உழைச்சி வாழு. இன்னொருத்தரை ஏமாற்றி வாழாது. அதுவே நல்ல வாழ்வு. இறைவனை தேடி பயணம் பண்ணு. நீயே சொல்லிக்கினா துரோகம் பண்ணல. 1000 துரோகம் நீ பண்ணிட்டு பண்ணலன்னா எப்படி? அது எவன் சொல்லுவான் உத்தம நானுன்ட்டு? அதை பண்ணுப்பா. அதை அனுபவித்து தீர்த்துடு. உன் பாக்கெட்டில் 1000 ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா அதை செலவு பண்ணுற வரைக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கும் அந்த பணம். அதை செலவு பண்ணி ஒழிச்சிட்டேன்னா பணம் இல்லாத பற்று இல்லாத நிற்ப. அதனால் உன் கர்மாவை அழிக்கிறதுக்கு இதை அனுபவிச்சே தீரணும். பயம் இல்லாத நீ உலகத்தில் வாழவே முடியாது. ஏதோ ஒன்றில் நீ பயந்து தான் ஆகணும். எல்லாத்துலேயும் பயம் இல்லாத இருக்க முடியாது. எவனுமே இருக்க முடியாது. சும்மா சொல்லிக்கலாம், நான் எதை கண்டும் பயப்படுறது இல்லைங்கன்னு சொல்லிப்பான். பயந்து தான் வாழ்ந்தாகணும். உன் பொண்டாட்டிக்கு நீ பயந்தாகணும். உன் பிள்ளைக்கு நீ பயந்தாகணும். உனக்கு உன் பிள்ளை பயந்தாகணும். இப்படி பயத்தில் தான் வாழ்க்கையே போயின்னுக்குது. அந்த பயம்ன்றது ஒன்று இல்லைன்னா வாழ்க்கைன்றதை ஒன்று நடத்த முடியாது. நீ ஒரு ஜாகிரதையாகவே இருக்க முடியாது. அதனால் பயம் இருக்கும். ஏகன்னா ஒன்று, அநேகன். அநேகன்னா பல கோடி. அந்த ஒரு பொருள் பல கோடி பொருளை உருவாக்குச்சு. ஒரு புளியங்கொட்டை போட்டேன், ஒரு கொட்டை தான் போட்டேன். அது மரமாகி காய் காய்ச்சி கொட்டையாகும் போது எத்தனாயிரம் கொட்டையாகுது? பல ஆயிரம் ஆச்சுல்ல. அந்த மாதிரி இறைவன் மரம் மாதிரி, உயிரினங்கள் நம்ம ஆன்மா மாதிரி. அப்போ பல ஆயிரம் கோடி ஆன்மாக்கள் இருக்குது. ஆனால் இறைவன் ஒருவனே. இப்போ ஒரு குடும்பத்தில் அப்பா இருக்கிறாரு, அவருக்கு சம்சாரங்குது, அவருக்கு ஒரு 5 புள்ளக்குது, 5 மருமகுது. இந்த 10 பேரையும் வச்சுக்கினாலும் தலைவர் யார்? அப்பா தானே. அது மாதிரி நம்ம கோடி பேர் இருந்தாலும் நமக்கு தலைவன் இறைவன் தான், இல்லையா? அதனால் அப்படி உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் உண்மை தெரியும். நடத்துகிற இயக்கம் தெரிஞ்சு நடக்குது. இறைவன் நடத்துகிற இயக்கம் தெரியாமல் நடந்துன்னுக்குது. இப்போ மழை வருது, எப்போ வரும் நம்மளால் சொல்ல முடியுமா? ஆனால் வருதும். வெயில் வருது, எப்போ வரும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. வரும். நிலவு வருது, எப்போ வரும் சொல்ல. இதெல்லாம் தெரியாமையே இயற்கையில் நடந்துக்கின்னு இருக்குது. ஆனால் நம்ம அடையாளமாக இருந்து தெரிஞ்சு நடத்திக்கின்னு இருக்கிறோம். தெரிஞ்சு நடத்துறது ஆத்மா, தெரியாமல் நடத்துறது பரமாத்மா. எல்லாத்துலேயும் இது பஞ்சபூதம். கடவுளை அடையணும்னா எண்ணம் எப்போ பார்த்து. இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 30. நீ பிறந்த உடனே உண்மையான கடவுளை தேடணும். அப்போவே இல்லை தேடிக்கணும். 30 வருஷம் என்ன பண்ணியிருந்த? என்ன பண்ணியிருந்த? எங்கேயோ வாங்கியிருக்குத. அதனால் இப்போ கடவுளை தேடலான்னு வந்திருக்குற, இல்லையா? மனுஷன் கடவுளை எப்போ தேடுறான்? ஒன்று இன்பம் கிடைக்கணும். அப்போ சாமியை நல்ல இன்பத்தை கொடுத்த சாமின்னு கும்பிட்றான். இல்லை நல்ல ஆப்பு வரணும். ஐயா, எனக்கு இப்படிப்பட்ட துன்பம் வந்துடுச்சு, இப்போ காப்பாற்ற என்ன ஆள் இல்லை, நீ தான் ஓணணும். வாழ்க்கையில் ஒருத்தனுக்கு விருத்தி வரும்போது தான் அவன் இறைவன்ற ஒரு பொருளையே நினைக்கிறான். வாழ்க்கையில் விருத்தி இல்லாத வரைக்கும் எவனும் இறைவனை நினைக்கிறதே இல்லை. ஆசையில் நாய் அலைகிற மாதிரி அலைஞ்சின்னு இருக்கிறான். எப்படி இறைவனை அடைவான்? இறைவனை நீ பார்க்கும்போது உலகம் உன் கண்ணுக்கு தெரியாது, உலகம் இருக்காது. இறைவன் உன் கண்ணிலேருந்து மறையும் போது உலகம் வந்துடும், இறைவன் இருக்க மாட்டான். இப்படி இருவிதமான வாழ்வு அது. நீ எப்போ உலகத்தை இழக்கிறியோ இறைவன் உன்னோட உறவு கொள்ளுவான். நீ எப்போ உலகத்தோட உறவு கொள்கிற இறைவன் உன்னை விட்டு விலகிடுவான். இதுதான் இயற்கை. சிவன் தானேப்பா சிவலிங்கம். யார் பிரித்து வச்சத?
சிவன் என் பண்ண வந்து நான் தான் என் பேர் சிவலிங்கன்னு சொன்னார். யார் மனுஷன் பண்ணுற குணம் கெட்ட நாயாச்சு இவன் மனுஷன். ஆமாம். கிடையாது. இதை தான் எல்லாரும் தவறான முறையில் நினச்சிக்கிறாங்க. ஆன்மாவுக்கும் இன்ப துன்பத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்போது இன்பம்னு எதை சொல்லுது? யார் சொல்கிறது? நீங்கன்றது இருக்கட்டும். எது சொல்லுது? மனம் சொல்லுது. துன்பம்னு எது சொல்லுது? மனம் சொல்லுது. ஆன்மாவினுடைய குழந்தை தான் மனம். இப்போது நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் குழந்தை இருக்குது, அதுக்கு எதுவும் தெரியாது, கண்டது மேலே ஆசைப்படும், அதனால் அது துன்பத்தை அனுபவிக்கும். ஆனால் ஆன்மாவைப்பட்டு இருக்கிற நீங்கள் அதுக்கு பல அறிவுரை சொல்லுவீங்க, ஆனால் அது கேட்காது. அது மாதிரி மனிதனுக்குள்ளே இருக்கிற ஆன்மா எல்லா அறிவுரையும் மனத்துக்கு சொல்லுது. ஆன்மாவினுடைய குழந்தை தான் மனம். ஆனால் இந்த மனமாகப்பட்டது புலனுடைய சப்போர்ட்டை வச்சுக்கின்னு உலகத்தில் பல செயல்களை புரியுது. அதனால் அதுக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருது. அப்போ இன்பம்னு சொல்கிறதும் மனம், துன்பம்னு சொல்கிறதும் மனம். அப்போ இன்ப துன்பங்கள் இருக்கிறது மனத்துக்கு. ஆனால் இறக்கும் தருவாயில் இந்த குழந்தையாக இருக்கப்பட்ட மனம் ஆன்மாவோடு சேருது. ஆன்மாவோடு சேரும்போது அது இந்த மனம் செய்த துன்பங்களை ஆன்மா தூக்கி சுமக்குது. சுமந்து திருப்பி பிறவி எடுத்து அதை அழிச்சிடலான்னு ஒரு பிறவி எடுக்குது. எடுக்கும்போதே அந்த குழந்தை பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதோ வீட்டில் இருக்கும்போதோ நான் போகிறேன், போயிட்டு ஒரு 1000 ரூபாய் அதை கையில் குத்து, நீ டாக்டர் ஆகிடு. அதை துன்பத்தை அழிக்க வந்தது. துன்பத்தில் நான் போய் தள்ளுறேன். நான் சொல்கிறேன், நீ டாக்டர் ஆகிடு, நீ இன்ஜினியர் ஆகிடு, நீ இப்படி ஆகிடு அப்படி ஆகிடுன்னு சொல்லும்போது அது வீழ்ச்சிக்கினே பார்க்குது. இப்படிலாம் கூட ஒரு செயலுக்கு தானே ஆசை அதுக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. வளர்ந்த ஒன்று அது பிறந்த ஒன்று அதே செயலை செய்யுது. அப்போது துன்பத்துக்கு காரணம் இன்பத்துக்கு காரணம் மனம், ஆன்மாவே இல்லை. ஆன்மா பரிசுத்தமான பொருள். ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக உலகத்தில் இருக்கிறது ஆன்மா. ஆண்டவன் சுத்தமானவன். ஆண்டவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, சின்னதும் இல்லை பெருசும் இல்லை, இரவும் இல்லை பகலும் இல்லை, இன்பம் இல்லை துன்பம் இல்லை. அதான் ஆண்டவன். ஆனால் மனதுக்கு இன்பம் இருக்குது, துன்பம் இருக்குது, எல்லாம் அனுபவிச்சுன்னு இருக்குது. அது எதோடு அனுபவிக்குது? இந்த உடலோடு சேர்ந்து அனுபவிச்சுன்னு இருக்குது. நீ எதுக்காக பிறந்த? தெரியாது. எதுக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிங்கிற? பொழப்ப பாரு. யார் படைத்தான் உன்னை? யார் படைத்தான்? உங்கள் அப்பாவும் அம்மாவும் அவங்க ஆசையில் ஏதோ விளையாடினாங்க. நீ ஏன் பிறந்தாங்க? ஏன் பிறந்த? நீயே பிறந்துட்டு ஏன் படைச்சான்னு யாரையோ போய் கேட்குற? நீ தான் எல்லாத்துக்கும் காரணமே. பிறப்பு நீயே, இறப்பு நீயே, வாழ்வு நீயே, தாழ்வு நீயே. இன்னொருத்தர் படைக்கல உன்னை, நீயே உருவாக்கின உன்னை. ஏம்பா நான் மிருகம் இல்லையாப்பா? சரி 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 சரி, நிறைய தொடர்பு இருக்குது. அத்தனை தொடர்பும் உனக்குள்ளவே தான் இருக்குது, வெளியவே இல்லை. அங்கே வச்சுக்கிற தொடர்பெல்லாம் வெளியே இல்லை, உனக்குள்ளே இருக்குது. இங்கே அடையாளமாக வச்சு அடப்பாவி இதெல்லாம் இருக்குது, முட்டாள பாடுறான்னு வச்சுக்குது. நீ பேசுறியே அதான் சேவையில் அவர் கூட வச்சுங்கிறது. அந்த சத்தம், தொண்டையில் வர்ற சத்தம், நீ உடைய மூச்சு, அதான் மயிலினுடைய கலரு. வேல் இருக்குது, அதுக்கு அடிக்கும் முன்னுக்கும் உச்சிக்கு நிற்கிறது கூர்மையான வேல், சும்மா வச்சில்ல. பாம்பு இருக்குது, அதான் விந்து. இல்லை முட்டாள்தனமாக வச்சில்ல, ரொம்ப அறிவுபூர்வமாக வச்சா. நம்ம முட்டாளான்னு தெரிஞ்சுக்கல. அதனால தான் சொன்னான் அருணகிரி, நெஞ்சாய் காண கல்லது நெகிழ்ந்தது உருக தஞ்சாதருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சேல் புனைமாலை சிறந்திடவே மஞ்சாக்கரர் ஆணை பாதம் பணிவோம் ஆடும் பரி வேல் அணி சேவல் எனும் பாடும் பணியே பணி அருள்வாய். இவ்வளவோ உனக்குள்ளே தாண்டாக்குதாங்க, அடையாளம் தாண்டா வச்சுக்குதுன்னா. நம்ம எப்போ கேட்டான் பாட்டு நல்லா இருக்குதுங்க, டிஎம் நல்லா படிக்கிறாங்கன்னு தான் போயின்னுக்குறோம். ஒவ்வொரு மிருகத்துக்கும் அம்பாள் புளியை வச்சுக்குது. ஏற்றமா நம்ம குணம் மூர்க்க நம்ம மோசமானவன் நம்ம, ஆனால் உத்தம மாதிரி நடிச்சுக்கின்னுக்குறோம். அந்த குணத்துக்கு தான் புளியை வச்சுக்குது. ஐயப்பன் புலி மேலே வர்றது காரணம் அதை அடக்கிட்டாரு, அந்த மூர்க்கத்தனத்தை அடக்கிட்டாருன்னு அடையாளம் தான் அது. எதுவும் வீணாக வச்சில்லை. சிவபெருமான் உடுக்கை ஆட்டுறாரு, அவருக்கு என்ன பைத்தியமா உடுக்க ஆட்டுறதுக்கு? சொல்லு,
நீ கேட்ப, அவர் உடுக்க வச்சுக்கிறாரு எதுக்கு வச்சுக்கிறாருன்னு கேட்ப. உனக்கு வர சத்தம் தான் அது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு ப்ராப்ளம். நிறைய ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது. யார் ப்ராப்ளம் இல்லாத ஆள் இங்கேயே வர போகிறான்? நம்ம வந்து மற்றவங்களோட வந்து பேசுகிறோம். அப்போ அவங்க வந்து நிஜமாவே நம்ம கூட வந்து பேசுறாங்களா இல்ல நடிக்கிறாங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்மைல் பண்றாங்க. ஏன் நீ ஆராய்ச்சி நடத்துற? உன்னை ஆராய்ச்சி பண்ணுன்னா நீ ஊரில் இருக்கணும். ஏன் ஆராய்ச்சி பண்ணிக்கிற? அவன் பொய்யாவே பேசுகிறான், என்ன பண்ண போற? அப்போ நம்ம எப்படி அந்த ஒரு ப்ராப்ளத்தை நீ ஏன் அவங்ககிட்ட பேசுகிற? ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம் என்ன ஆகுது? பேசாத விட்டினா ப்ராப்ளமே தீர்ந்தது. நீ பேசுறதால தானே ப்ராப்ளமே. இப்போ கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து அவளே ஒத்துமையா இல்லையா? கணவன் மனைவியே ஒத்துமையா இல்லை. ஒத்துமையாக இருக்கிற மாதிரி பாவனை பண்ணுறான், சுயநலம். நீ மனைவியை கட்டிக்கிறது சுயநலம், மனைவி உன்னை கட்டிக்கிறது சுயநலம். ஊராமட்டு பொண்ணு நீ ஏன் கட்டிக்கின? ஊராமட்டு பொண்ணு உங்கள்கிட்ட ஏன் வந்தா? பெற்றவனுக்கு சோறு போட முடியாதா? உடல் இன்பத்தை கொடுக்க முடியாது பெற்றவன், அதனால் அவள் உன்னை தேடி வந்தா. நீ பெற்ற தாய்கிட்ட உடல் இன்பம் அனுபவிக்க முடியாது, அதனால் இன்னொரு பெண்ணை தேடி போனேன். மொத்தத்தில் சுயநலத்தில் வாழ்ந்துன்னுக்கிறீங்க. அவள் இல்லைன்னா நீ இருக்க முடியாது, நீ இல்லைன்னா அவள் இருக்க முடியாது. உனக்கு சுயநலம் சோறு கிடைக்காது அவள் இல்லைன்னா. நீ இல்லைன்னா அவளுக்கு வருமானம் கிடைக்காது. எல்லாம் சுயநலத்தில் வாழ்ந்துன்னுக்குறோம். இங்கே நான் பேசிக்கிறது சுயநலம் தான், ஒன்றும் பொது நலம் கிடையாது. ஏமாற்றின்னுக்கிறேன் நான், தெரியுமா? ஓப்பனா எவனா சொல்லுவானா? எந்த சாமியார்னா நான் சொல்லுவேன், உண்மை தான். நான் பேசிங்கிறது சுயநலையா, ஒன்றும் பொதுநலம் கிடையாது. என் புகழ் பரவணும், எனக்கு ஆசை, பெருமை, என்னுடைய சுயநலம். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றுக்க நினைக்கிறா, எதுக்கு? சுயநலம். அவளை குழந்தை மலடின்னு ஒரு பேர் வந்துடும், அதனால் அவள் சுயநலத்துக்கு பெற்றுக்கிறா. அந்த சுயநலம் எதுக்கு? அம்மா அப்பான்னு வாழுது, அதுக்கு உணவு வேணும், அது சுயநலத்தில் வாழுது. மொத்தம் உலகமே கடவுளே ஒரு சுயநலவாதி. போ, கடவுளை ஏன் என்ன படிக்கணும்? நான் ஏன் அவனை பற்றி பேசணும்? சுயநலவாதி. சொல்லுங்க. ஆனா மனுஷனா பிறந்த பின்னால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருவருடைய உதவி தேவை இருக்குது. அவன் தனி ஒருவனால வந்து நிற்க முடியாது. எதாலையுமே தனி ஒருவனா நிற்க முடியாது. ஒரு பூச்சிப்புழு கூட நிற்க முடியாது. எல்லாருக்கும் எல்லா உதவியும் இருந்தால் தான் நீ வாழ்வான். 100 பேருக்கு இடத்துல தான் நீ வாழ்வா. தனியாக ஒரு காட்டில் போய் வாழ செத்து போடுவேன். அதனால் உதவி இல்லாத ஒருத்தனால் வாழவே முடியாது. நீ போடுற துணி இன்னொருத்தன் நெய்ஞ்சது, நீ போடுற சத்து இன்னொருத்தன் தச்சது, நீ துன்ற உணவு இன்னொருத்தன் விவசாயம் பண்ணது, எல்லாம் உலகத்தோட ஒட்டி வாழ்ந்துன்னு தான் உயிரினம். போ. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எல்லாருடைய உதவியும் தேவைப்படுது. அவங்க வந்து கரெக்டாக பேசுன, அவன் கரெக்டாக பேசுறனா பேசலையா நீ நினைக்கூடாது. நீ கரெக்டாக பேசுறியான்னு யோசிக்கணும். அவன் விருப்பத்துக்கு அவன் பேசுவான், நீ உன் விருப்பத்துக்கு அவனை கட்டாயப்படுத்தாத. நீ சரியாக பேசுறனா அவன் சொல்லுவான், அந்தாலும் என்னங்க பெரிய மனுஷன் நகராரு இப்படி பேசுகிறாருன்னுமா அவன். நீ சொல்கிற அவன் சரியாக பேச மாட்டாங்க, அவன் வஞ்சனை வச்சுன்னு பேசுகிறாங்கன்னு. இது மனிதனுடைய இனம். ஏன்னா பேச்சு இருக்கிறதால இப்படி சொல்லியிருந்துடுறான். மிருகம் சொல்லுமா? மிருகம் சொல்லுமா? சொல்லாது, ஏன்னா பாஷை இல்லை. அதனால் யாரையும் வேற்றுமையாக நினைக்கிறதில்ல. உனக்கு பேச்சு இருக்குது, எல்லாரையும் வேற்றுமையாக நினைக்க. நீ மட்டும் உத்தமன்னு நினைக்கிற. ஆனால் உன்னை விட அயோக்கியம் ஊரில் இருக்க முடியாது. ஏன்னா இன்னொருத்தனை தவறான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், இவன் தவறானவனாக தான் இருப்பான். எல்லாரும் நல்லவன் இவன் நினச்சிட்டான்னா இவன் நல்லவனாகவே இருப்பான். ஏன்னா யார் சொல்கிறது இவன் காதில் வாங்க மாட்டான். என்கிட்ட மைசூர் சிங்கப்பூர்லேருந்து 2 அம்மா வந்தாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க, சாமி நான் நிறைய உதவிகள் செய்கிறேன், என்னால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறேன், ஆனால் என்னை எல்லாரும் கெட்டதாக தான் நினைக்கிறாங்கண்ணா. நான் சொன்னேன், நீ சொல்லக்கூடாது உதவி பண்ணுறேன்ட்டு. வீட்டு பக்கத்து வீட்டுக்கார் வந்து என்கிட்ட சொல்லணும், அந்த அம்மா தங்கமானவங்க, அந்த அம்மா நல்லா உதவி செய்கிறவங்க, நல்லவங்க சொன்னால் ஒத்துப்பேன். நீயே உன்னை பற்றி சொல்லி தெரியுறியே, இதுவே தப்புன்ட்டேன். அதனால் தன்னை திருத்திக்க முயற்சி பண்ணுங்க. இன்னொருத்த எப்படியாவது இருந்துட்டு போட்டு நமக்கு என்ன போச்சு? கெட்டவனாக இருக்கட்டுமே, நமக்கு என்ன? அவன் பட போகிறான் அதனுடைய விளைவுகளை. அதனால் இன்னொருத்தரை குறை சொல்கிறத மறந்துடுங்க முதல்ல. சொல்லுங்கம்மா. யோசிக்கவே கூடாதுங்க. உங்களை பற்றி யோசிங்க, உங்களுக்கு நல்லது. மற்றவனை பற்றி போச்சுன்னா உங்களுக்கு மன ஓச்சல் தான் வரும். ஒரு குழந்தை நீங்கள் பெற்ற புள்ள, நீங்கள் நினைக்கிறபடி அது இருக்கணும், இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் நினைக்கிறபடி அது இருக்காது, அது நினைக்கிறபடி தான் அது செய்யும். மன ஓச்சல் தானே. ஒன்றும் பேச மாட்டாங்க. அவன் பேசுறது உண்மை, உனக்கு பொய்யாக்குது. நீ பேசுறது அவனுக்கு பொய்யாக்குது. யாரும் உண்மையை பேசுவான்? உண்மையை பேச முடியுமா உலகத்தில்?
பாதி உண்மை பேசுவான், பாதி பொய் சொல்லுவான். எந்த உத்தமனும் உண்மையை பேசணும் கிடையாது உலகத்தில். இறைவனை காண்பது எப்படி அப்படின்னு. இறைவனை காண்பது எப்படி? உலகத்தை மறந்தீங்கன்னா இறைவனை காணலாம். ஐயா, பிரம்மச்சாரியம் வந்து கல்யாணத்துக்கு முன் எப்படி ஃபாலோ பண்ணுறது, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி பிரம்மச்சாரியம்? கல்யாணத்துக்கு முன்னே பிரம்மச்சாரியாக தானே இருக்கிற, அப்புறம் என்ன கல்யாணத்துக்கு முன்னு பின்னு? செத்த பிறகு எப்படிங்க, பழைக்கும் போது எப்படிங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குதப்பா. கல்யாணம் ஆகலாமே அவன் பிரம்மச்சாரி தானேப்பா. கல்யாணம் ஆனால் தானே சம்சாரி. சம்சார வாழ்க்கையில் ஒத்து இருக்கணும், பிரம்மச்சாரத்தில் நல்ல பழக்கத்தை கடைப்பிடிக்கணும். முன்னோர்கள் எந்த திதி கொடுக்காம விட்டாக்கா மாலை அமாவாசை கொடுக்குறாங்க. சரி, எதனால் மாற்றி கொடுக்கலாம்? மாலை அமாவாசை எதுக்கு பண்ணுற, திதி எதுக்கு பண்ணுற? இறந்தான் போயிட்டான், உனக்கு என்ன இருக்குது? இல்லை நீ பண்ணுற திதி அவன் வந்து என்ன சோர்க்க பண்ண உன்ன? இல்லை நீ கொடுக்கறதுக்கு அவன் இருக்கிற இடம் அட்ரஸ் தெரியுமா? இல்லை ஐயருக்கு தெரியுமா? இது குடும்பத்துக்குள்ளே மன நிறைவுக்கு செய்கிறது. செத்தவன் போனவன் தான், அவன் எங்கேயோ போய் பிறந்து வளர்ந்துக்கின்னுக்கிறான். நீ கொடுக்குற திதி அவன் வாங்க மாட்டான். அது ஏன் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பசி எடுக்குமா? மாலை அமாவாசைக்கு சோறு போட்டதான் டெய்லி பசி இருக்காதா? நீ மட்டும் 3 வேளை சாப்பிட்றிய, அவனுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் ஒரு வேளை கொடுக்குறிய, எப்படி நியாயம்? 3 வேளை கொடுக்கணும்னா டெய்லி செத்தவன் 3 வேளை தான் சாப்பிட்டுக்கின்னு இருந்தான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு பிடி சோறு கொடுக்குறியா, அது என்ன நியாயம் சொல்லுப்பா? தானே கேட்ட, வா பேசலாம், வாப்பா. இதையெல்லாம் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே இதெல்லாம் செய்தால் தான் ஒரு நாள். இப்போ காலத்தில் வந்து டெய்லி பாஸ்போர்ட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டுறீங்க இல்லை? அது மாதிரி அவசர உலகம், எங்கே போனாலும் எது வேணால் கிடைக்கும். ஒரு காலத்தில் எதுவுமே சரியான சாப்பாடே கிடைக்காது, அவனுக்கு உழைப்பே சரியாக இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி நாள்களை வகுத்து அவனுக்கு அந்த நாள் ரெஸ்ட் எடுத்து அவன் நல்ல உணவுகளை செய்து சாப்பிட்றதுக்கு வச்ச சாங்கியங்கள் இதெல்லாம். இது செத்தவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதாவது அட்ரஸ் இருக்குதா சொல்லு? அட்ரஸ் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு அட்ரஸ் கொடுத்து ஒரு பேர் சொன்னவே வீட்டை கண்டுபிடிக்க முடியல. செத்தவன் எங்கேக்கிறான் தேடுறது இவ்வளோ பெரிய உலகத்தில்? அதனால் இதெல்லாம் அதுக்காக செய்து வச்சது. சொல்லுங்கப்பா, டக்குன்னு சொல்லுங்க. கடவுளோட படைப்புல வந்து எல்லா உயிரும் வந்துட்டு வந்துதான். இருக்கும்போது வந்து கோழி, ஆடு, மாடு வெட்டி சாப்பிட எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து பாவம் சொல்லும்போது ஒரு கொசுவோ ஒரு எறும்போ என்னை வந்து கடிக்குது. இது கொசுவோ ஒரு எறும்போ என்னை வந்து கடிக்குது. சரி அடிச்சு போட்டுரும். சரி, என்னோட சுயநலத்துல என்னை வந்து எந்த ஒரு பொருள் என்னை பாதிக்குதோ கொசு வந்து உங்கள்கிட்ட பேசுமா? உன் வீட்டு தேடி வருமா? ஒரு மாடு வளர்க்குறோன்னு வச்சுக்கோ, அது எங்கேயோ போய் மேயுது இல்லை, உன் வீடை தேடி வந்து பால் கறக்குது, கண்ணுக்குட்டி போடுது, சாணி போடுது, கொசு வந்து போடுமா? அப்போ கொசுவுக்கும் மாட்டுக்கும் ஒன்றாக்குறீங்க. உயிர் உள்ள ஜீவன்கள் உங்ககிட்ட உறவாடுற பொருள்கள் வேறு, உங்கள்கிட்ட உறவற்ற பொருள்கள் வேறு. கொசு கடிக்குது, நல்லா கடின்னு விட்டுடுவியா? பாவமாச்சே. ஒரு பாம்பு வீட்டுக்குள்ள வந்து போச்சுன்னா பாம்பு அது ஒரு ஜீவன் விட்டுடுவியா? அடிக்கதானே செய்வேன். நீ போய் தேடி அடிக்காத எதையும், அதை அடித்தா பாவம். அது உன்னை தேடி வந்து நீ தவறி அடிக்கும்போது அது பாவம் இல்லை. சரி சாமி, வா சாமி, சாப்பிட்டுக்க. சாமி, தீமைக்கும் நன்மை செய்யணும் என்ன சாமி அர்த்தம்? இது கேட்கணும்னே இருந்தேன், அது இப்போ மேடையில் கேட்டிருந்தா சாமி கேட்டாது சாமி. உள்ளுக்குள்ளேயே வச்சுருந்தா தெரியாது சாமி, வெளியே. ஒரு அப்பன், ஒரு நல்ல அப்பனாக இருந்தால் என்ன பண்ணணும்? பிள்ளை தவறுகள் செய்தாலும் அவளை அண்ணி அணைக்கிறாங்க இல்லையா? ஒரு தாயை தானே பண்ணுறாங்க. இந்த புள்ள கெட்டு போச்சுன்னு தூக்கி போட்டுறாங்களா? இது என் பிள்ளையே இல்லை அப்படின்னு தூக்கி போட்டுறாங்களா? இல்லையே, கடைசி வரைக்கும் காப்பாற்றுறாங்கல்ல. ஒருவேளை அந்த பிள்ளையே கைவிட்டு வெளியே தத்தி விட்டா கூட சரி நான் போயிட்டேன், என் பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும்னு வாழ்த்துற தாய் தான் இருப்பாங்களே தவிர தூற்றி போகிற தாய் உலகத்தில் பார்த்துருக்கிறியா? பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சுன்றது எங்கேயோ நடந்த விஷயம் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்திலும் இதுதான் நடந்துன்னு இருக்குது. யார் காப்பாற்றினாங்களோ அவங்களையே தூக்கி போகிற உலகம் சாமி இது. நாய்க்கு கூட ஒரு கைப்பிடி சோற வச்சிட்டேன்னா நீ திரும்பி வந்தவொடனே உனக்காக அது வாலாட்டும். ஆனால் நாய்க்கு இருக்கிற நன்றி கூட இந்த உலகத்துக்கு இல்லை. அப்போ நீ எதிர்பார்க்கலாமா? நன்றி செய்ய வேண்டியது மட்டும்தான் உன்னோட வேலையை தவிர எதிர்பார்க்கறதுக்காக நீ செஞ்சேன்னா அதுக்கு பேர் நன்றி இல்லை. உதவி செய்ய வேண்டியது உன்னோட குணமாக வளர்த்துக்கோ. யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காத.
எதிர்பார்த்தா எல்லாம் தோல்வியில் போய் முடியும். அந்த வேதனையை தாங்கிக்கூடிய பக்குவம் நமக்கு இல்லாத போயிடும். எதை செஞ்சாலும் அன்றைக்கே மறந்துடு. யார் ஞாபகம் வச்சுக்கணும்? யார் அவங்களால வாழ்கிறாங்களோ அவங்க ஞாபகம். நீ இல்லைன்னா நான் வாழ்ந்திருப்பேனான்னு ஒரு மனுஷன் சொல்லிட்டான்னு சொன்னால் அவனே உத்தமன். உலகத்தில் பணக்காரன் யாரு? போடுறவன் பணக்காரன் இல்லை, வாங்கினவன் நினச்சி பார்க்கணும். இந்த ஐயா இல்லைன்னு சொன்னால் இந்த நிலைக்கு நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவன் தான் பணக்காரன். இல்லைன்னா எல்லாம் இருந்தாலும் அவனை மாதிரி பிச்சைக்காரன் உலகத்தை ஒருத்த கூட இல்லை. நன்றி உணர்ச்சி மனுஷனுக்கு வேணும் சாமி. நன்றி உணர்ச்சின்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். என்னோட தாய் தந்தை இல்லைன்னு சொன்னால் நான் அந்த பூமிக்கு வந்திருப்பேனா? அப்போ முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? இந்த குடும்பத்துலேருந்து ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு நான் உண்மையாக இருக்கணும். நான் எந்த நிலை போனாலும் அவங்கள காப்பாற்ற வேண்டிய கடமை ஒரு பிள்ளைக்கு இருக்குதுன்னு ஒரு பிள்ளைய நினைக்கணும். ஏதோ நம்மளை காப்பாற்றிட்டாங்க அவங்கள தூக்கி போட்டுருவோம், இந்த சாப்பாட்டில் கருவேப்பிலை போட்ட மாதிரி ருசிக்காக போட்டேன் வாசனைக்காக போட்டவங்க இல்லை அம்மா அப்பா. அதை போல் உன்னோட வாழ்க்கை எதிராக வாழ்க்கை இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு உன்னோட வாழ்க்கையை நெறிப்படுத்தி ஒருத்தர் குருன்னு ஒருத்தர் வருவார். இறைவனை யாரும் காட்டி கொடுக்க முடியாதுப்பா. நீ உன்னை பெற்றவங்களாலேயும் அவங்கள காட்டி கொடுக்க முடியாது. ஒரே ஒருத்தரால் மட்டும்தான் இறைவனை காட்டி கொடுக்க முடியும். அந்த ஒரே ஒருத்தர் குருவு. அவரை கூட அவர்கிட்ட நீ கலை கற்றுக்கினதுக்கப்புறம் அவரையும் கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டேன்னு சொன்னால் அந்த கலையும் உனக்கு கை கொடுக்காத போயிடும். நீ செய்யக்கூடிய கலை உன்னை கைவிட்டாலும் உன்னோட குரு பக்தி ஒரு நாளும் உன்னை கைவிடாது. கண்டிப்பாக குரு பக்தியை மறக்க மாட்டேன் சாமி. அப்படி மறந்தா நீ எங்கள் அப்பனையே மறந்துட்டு நான் மட்டும் ஒன்று என்னடா காப்பதுன்னு ஐயா கை விட்டுருவார் சாமி. கண்டிப்பாக சாமி. குருவையும் மறக்க மாட்டேன். நம்ம எல்லார் மனசுலும் நம்ம குரு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இங்கே உட்காந்து இருக்கோம். கண்டிப்பாக. எனக்கு உடம்பு சரியில்லை, நான் பாடம் பண்ணாமல் இருந்திருப்பேன். இந்த சாமி சொன்னார், சாமி கையில் அடிபட்டுச்சு 2 மாதமாக செய்ய முடியல. பரவாயில்ல, நீ பாடம் தான் செய்யலை, குருவும் கூட தான் இருக்காரு, அதை மறந்துடாத. அவரை நினைக்காம உன்னால் இருக்க முடியாத. அந்த நினைவை கூட உன்னை பாடத்துலேருந்து தள்ளி வைக்காமல் உன்னை காப்பாற்றும். குரு பக்தி இல்லாமல் எதையுமே உன்னால் ஒருத்தனால் அடைய முடியாது. கலைன்றது ஒரு காலகட்டம் தான், அது கடந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. பாடம்ன்றது ஒரு காலகட்டம் தான், அதுக்கு கடந்த ஒரு வாழ்க்கை இருக்குது. அதுதான் தபம். முருகப்பெருமான் வராரு, திருவண்ணாமலை கோயிலேருந்து ஒருத்தர் குச்சிட்டாரு, அவரை ஒருத்தர் காப்பாற்றிட்டாரு. காப்பாற்றி தூக்கி போட்டு போகாமல் ஒரு உபதேசம் கொடுத்துட்டு போகிறாரு. சும்மா இரு சொல்லார அப்படின்னு உபதேசம் கொடுத்துட்டாரு. யார் கொடுத்தது? முருகப்பெருமான் கொடுத்துட்டாரு. அப்போ அந்த ஜென்மம் அன்றைக்கெல்லாம் முக்கியம் அடைஞ்சிருக்கணும், அடையிலையே. சாமி இது எல்லாத்தையும் கவனிக்கணும். உபதேசம் வாங்கிட்டேன் சாமி, நான் முக்தியை அடைஞ்சிருவேன் சாமி, ஞானம் கிடைச்சிச்சு சாமின்னு நினைக்கக்கூடிய புண்ணியாத்மாக்களே, இதையெல்லாம் கொஞ்சம் நினைச்சுக்கணும். இது யாரோட வாழ்க்கையிலும் நடந்த கதை இல்லை, நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற கதை. முருகப்பெருமான் யார் முக்தி தரக்கூடியவனோ அவனே இறங்கி உபதேசம் கொடுக்குறான். ஞானம் வரலையே, அவன் கொடுத்த பிறகு இந்த பூமியில் அவன் இருந்துக்கலாமா? இருக்கிறானே. 12 வருஷம் காத்திருக்கிறான். திருவண்ணாமலையில் தொடங்கின அவனுடைய பயணம் வயலூரில் 12 வருஷத்துக்கு அப்புறம் முடிவு பெறுது. யார் உபதேசம் கொடுத்த? காத்திருக்கணும், தவம் இருக்கணும். வாங்கினதுனால யாராவது ஞானத்தை அடைஞ்சிருப்பானா? பார்த்துக்கடா, முருகப்பெருமான் கொடுத்தே ஞானத்தை அடையலடா. யார் கொடுத்தா ஞானத்தை அடைஞ்சிருவாங்க? அந்த ஞானத்தை ஒரு கோயிலுக்கு தெரிஞ்சு சாமி, முட்டை போட்டுட்டோம், குஞ்சு பொறிச்சிடுமா? சும்மா இல்லை, அது அடகாக்குது. 21 நாள் அடகாக்காம அந்த குஞ்சு பொறிக்காது. எத்தனை நாள் வேணும்? 21 நாள் அந்த முட்டை குஞ்சு பொறிக்கணும்னா இருக்கணும். அதனால தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு செயலையும் 21 நாள் நீ தொடர்ந்து தாக்கு பிடிச்சி நின்றுட்டேன்னு சொன்னால் உனக்கு அதுவே பழக்கமாயிடும். சும்மா சொல்லலை, அது கோழிக்கிட்ட தான் சொல்லிக்கிறாங்க. ஒரு கோழிக்கு அந்த அறிவு இருக்குது. 21 நாள் நான் உக்காஞ்சா இந்த முட்டையெல்லாம் நான் குஞ்சாக்கி பார்க்குறியா அப்படின்னு சவால் விடுது. அதுக்கு 1000 சோதனை விடுது. எல்லாத்தையும் தாண்டி பசி இல்லை, அது கோழிக்கு ஒரு குணங்குது. அதால் கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியாது. பார்த்துக்கல, கோய பசிக்குதோ இல்லையோ பூமியை நோண்டிக்கினே இருக்கும். அப்படிப்பட்ட குணமுள்ள ஒரு கோழி
குஞ்சை பொறிக்கணும்னு இதெல்லாம் பசியெல்லாம் தூக்கி போட்டுட்டு தாகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே இந்த முட்டையை என்னைக்காவது பொறிச்சிட மாட்டோமான்னு 21 நாள் தவம் இருந்ததோட விளைவு தான் முட்டை குஞ்சா மாறுது. முட்டைக்கு அப்போ சக்தி இருக்குதானா? முட்டைக்கு அந்த சக்தி இல்லை, இந்த கோழிக்கு அந்த சக்தி உண்டு. புரியுதுங்களா? அப்போ இறைவனாக நீ கொடுத்துட்டால் கூட நீ குறிப்பிட்ட காலம் அந்த சத்தியத்தில் நிற்கலன்னு சொன்னால் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்க முடியாதுப்பா. அதுதான் அருணகிரிநாதர்கிட்டேருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பாடம். இது அவரோட வாழ்க்கை பாடம் இல்லை, இதில் இருந்து நாம் எல்லாம் எடுத்துக்கணும் வாழ்ந்துட்டோம்னு சொன்னால் நமக்கும் கூட நல்லது ஒரு ஞானம் ஒரு நாள் வாய்க்கும். புரியுதுங்களா? குருவை மறந்ததுனால கடைசியில் கர்ணனுக்கு என்ன நிலைமை வந்துச்சு பார்த்தீங்களா சாமி? என்னப்பா? குருவை வந்து கர்ணனை மறந்து போனதுனால கடைசியில் அவர் கற்றுக்கிட்ட கலை கூட அவரை காப்பாற்றல சார். இப்போ அதான் அவன் குருவுக்கு துரோகம் பண்ணலாம் பண்ணல, அவனோட குலத்தோட பேரை சொல்லி அவனை இழிவுபடுத்தினான். அவனுக்கு ஆசை, நான் பெரிய வில்லாளன் ஆகணும் அவனுக்கு ஆசை. ஆனால் ஒரு குருமார்களையும் அவன் தேடி 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 போகும்போதெல்லாம் நீ எந்த குலம்டா அப்படின்னு கேட்டு அந்த குலத்தோட பேரை சொல்லி அவனை தள்ளி வச்சிட்டாங்க. அப்போது தனக்கு காலம் போயினே இருக்குது, நான் எப்படியாவது கற்றுக்கணும்னு ஒரே ஒரு பொய் சொன்னான். அவன் மறைக்கிறேன்னு மறைக்கல, கலையை கற்றுக்கணுன்ற அந்த பேர் ஆர்வத்தில் ஒரு பொய்யால் குரு நான் செத்தா போயிட போகிறாரு, சாவ போகிறது இல்லையே, இந்த கலையை கற்றுக்கின்ற வேட்கையில் அந்த ஒரு உண்மையை மறைச்சிட்டான். அந்த பொய்யில் கூட அவன் சொல்ல மாட்டான், ஒரு உண்மையை சொல்லாமல் மறைச்சிட்டான். அதோட தெரியாமல் பண்ண தத்துக்கு எவ்வளோ பேர் தண்டனைங்க. அவனை மாதிரி ஒரு வில்லாளனே இல்லைன்னு சொல்லக்கூடிய நிலைக்கு போனவன் இந்த குருவுக்கு ஒரு பொய் சொன்னதோட விளைவு கடைசியில் அவனை எங்கே அதை காப்பாற்றணுமோ அந்த கலையை அவனை கைவிட்டுச்சு. அப்போ குருக்கிட்ட எவ்வளோ பரிபக்குவத்தோடு நாம் இருக்கணும். நமக்கு வேணால் அது மெஷர்மெண்ட் வைக்கலாம், எங்க இது 1% தாங்க, குரு கொஞ்சம் தாங்க நான் போய் சொல்லிக்கிறேன்னு நீ பர்சன்டேஜ் பார்க்கலாம், இறைவன் பர்சன்டேஜ்லாம் பார்க்க மாட்டான். தப்புன்னா தப்புப்பா, பண்ணியா? ஆமாம் பண்ணிட்டேன். அது ஒன்று மட்டும்தான் அவன் கணக்கு. பர்சன்டேஜ் வச்சு மீட்டரை வச்சோ அவன் அளக்கிறதே கிடையாது. இதெல்லாம் மனுஷன் பண்ணுற வேலை. ஏங்க இந்த ஒரு தப்பை விட்டுட்டு அவனை பார்த்தா 99% அவன் நல்லவன் தாங்க. ஒரு குடம் பாலில் ஒரு துளி விழுந்தாலே தப்பு தானே, மொத்தமாக கெட்டு போச்சுல. அப்போ குரு கிட்ட நீ 100% உண்மையாக இருந்தால் மட்டும்தான் குருவோட கலை உன்னை காப்பாற்றும்பான்றது தான் கர்ணனோட வாழ்க்கைக்குள்ள பாடம். குருவே இந்த ஒரு தப்பு தான் என்னை மன்னிச்சிருன்னா, குருவா இல்லை, குரு தெய்வமாக இருக்காரு, உன் பார்வைக்கு தான் குருவாகிறாரு. ஆனால் குரு இந்த மண் உலகத்துலேருந்து வந்தவர் இல்லை, குரு விண்ணுலகத்திலேருந்து வந்தவர் தான் குரு. அதை புரிஞ்சிக்கக்கூடிய தகுதி எந்த சீடனுக்கு வருதோ அப்போ குருவோட வல்லமை அப்போ தான் புரியும். அது வரைக்கும் தான் குரு யாருன்னு அவனுக்கு வல்லமை தெரியாது. புரியுதுங்களா? ஒரு நாளும் அக்னி பிரவேசம் மாதிரி தான். பாஞ்சாலி 5 புருஷனை கட்டிக்கினான், ஆனால் பத்தினின்றானப்பா அப்படின்றான். ஏன் ஒரு புருஷனை கட்டிக்கினாலே பத்தினி, 5 புருஷனையும் கட்டிக்கினே பாஞ்சாலி ஒரு பத்தினின்னு சொல்கிறானே, இது எப்படி சாத்தியம்? அப்படின்னா அவள் யாருக்கு பிறந்தான்னு முதல்ல பார்க்குறான். அவள் யாருக்கு பிறந்தான்? அக்னிக்கு பிறந்தவ. அவள் யாரோ அம்மா அப்பாவுக்கு பிறந்தவ இல்லை. பாஞ்சாலின்றவ மாபெரும் சக்தி, பஞ்சபூதத்தையும் தனக்குள்ள ஒடுக்கி இருக்கிற மாபெரும் சக்தி பாஞ்சாலி என்ற ஒரு கேரக்டர். 5 புருஷனை கட்டிக்கணும் கூட அவள் எப்படி களங்கம் இல்லாமல் இருந்தான்னா ஒவ்வொரு நாளும் அவள் அக்னி பிரவேசம் பண்ணுறா. இந்த புருஷன் கூட வாழ்ந்துட்டு அப்புறம் இன்னொரு புருஷன் கூட அவள் போல, இந்த புருஷன் கூட வாழ்ந்துட்டு அக்னி பிரவேசத்தில் இருந்து ஒரு நாளும் அவள் சுத்தமாக வெளியே வரா. நாம கூட பாஞ்சாலி மாதிரி 5 புருஷனை கட்டினுக்கிறோம், ஆனால் நமக்கு பேரும் பத்தினின்னு வேணும்னா டெய்லி நம்ம எப்படி இருக்கணும்? பாஞ்சாலி மாதிரி அக்னி பிரவேசம் பண்ணால் இதனோட ஆளுக்கு எதுவுமே சேராம இந்த ஆன்மா சுத்தமாக இருக்கும். புரியுங்களா? அப்போ மகாபாரதன்றது குழந்தைங்களுக்கு சொல்கிற கதை இல்லை, அது வாழ்க்கை பாடம். நீ எந்த விதத்தில் அது பார்க்குறியோ அந்த விதத்தில் அது உனக்கு காட்சி கொடுக்கும். என்னோட குருநாதரோட வல்லபம் அவர் யார மாதிரி இல்லை இல்லை இல்லைன்னு நான் ஏன் திரும்ப 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 சொல்கிறேன்னா
அவரை நான் குருவாக பார்க்கறதுக்கு முன்னாடி அப்பாவை பார்த்தவன். இந்த உலகம் அவரை குருவாக ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நான் குருவாக ஏற்றுக்கணுவேன். அவரோட வல்லபத்தை ஒரு நாளும் பார்த்தவன். அவர் ஒரு விஷயத்த நான் பார்க்குறேன், ஒரு விஷயத்த என்னால் ஒரு விஷயந்தான் இப்போ தெரியுது அதில். ஆனால் என் குருநாதரை நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, அவர் ஒரு பொருளாக பார்க்கலப்பா. குணங்குடி மஸ்தான் போகிறாரு, அந்த ஊர் ராஜா என்ன பண்ணுறாரு, அப்பா நல்ல மகான் நம்ம ஊருக்கு வந்துக்கிறாரு, அவர் அரசபைக்கு வர வைங்க அப்படின்னு குணங்குடி மஸ்தானை கூப்பிடுறாங்க அரசபைக்கு. அரசபைன்னா எப்படி இருக்கும், பஜனை பண்ணுற இடமா இருக்கும். அங்கே நிறைய விஷயம் 4 விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு விஷயமா நடனம், அங்கே எல்லாம் நடனம் ஆடுறாங்க. ராஜாவில் இருந்து அந்த மண்டபத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த நடனத்தை பார்த்துன்னுக்குறாங்க. ராஜா பார்க்குறாரு, சரி நம்ம தான் அங்கே பார்த்துன்னுக்குறோம், இந்த மனுஷன் எங்கே பார்க்குறாருன்னு யாரை பார்க்குறாரு, குணங்குடி மஸ்தானை பார்க்குறாரு. அவரும் அங்கே தான் பார்த்துங்கிறாரு. அடப்பா, நாம் இவரை பெரிய மனுஷன் நெஞ்சு கூப்பிட்டு வந்தா இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு இவர் பார்க்குறாரு. எல்லாரும் கண்ணும் கொஞ்சமாக சிமிட்டோம், ஆனால் இவர் சிமிட்டாமே பார்த்துக்கிறாரு. ஓ, அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறாரு பொழுது இவர் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து யோசனை பண்ணுறாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம், சரி என்ன தான் பார்க்குறாருன்னு. இங்கே பார்த்தா அவர் அங்கே பார்க்குற மாதிரி, நடனத்தை பார்க்குற மாதிரி இது. இவர் என்ன பண்ணுறாரு, அவர் பார்க்குற இடத்துலேருந்து, அவர் தோள்பட்டையிலேருந்து அந்த காட்சி அவர் பார்க்குற இடத்த பார்க்குறாரு. அங்கே நடனம் அங்கே எல்லாம் யாரும் இல்லை, இறைவன் அங்கே நடனம் ஆடினுக்கிறான். அப்போது மகான உலகத்தை பார்க்குறாரு, நானும் உலகத்தை பார்க்குறேன். ஆனால் மகான்கள் பார்த்த உலகத்தை நாம் யாரும் பார்க்கவே இல்லை. அவங்களோட உலகத்தை நாம் பார்க்கணும்னா அவங்க இருந்த இடத்துல போய் பார்த்தால் மட்டும்தான் அவங்க பார்த்த உலகம் நமக்கு பிடிபடும். புரியுதுங்களா? அதனால 2 காலு 2 கையோடு வந்ததுனால அவரையும் மனுஷன் மாதிரியே நினைக்கக்கூடாது.